தேர்தலில் அவர் பேரை சொல்லி திமுக ஓட்டு கேட்குது. ஆனால் மந்திரி சபைக்குள்ளே நீ உள்ள நிறைவேற்றப்படாது, வெளியில் நில்லுன்னு சொல்லக்கூடாது. அதாவது மது உற்பத்தியாளர் விற்பனையாளர் அவங்க மது ஒழிப்பு மாநாட்டில் பங்காளியா? அதனால் இது தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டுச்சதி. மது ஒழிப்பார் ஒழிஞ்சு போச்சு, மாநாடு முடிஞ்சது, மது ஒழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கா? அந்த மாநாடே நாடகம். ஆனால் ஒரு விதத்தில் நான் ஏற்கனவே திருமாவளவனோட டிமாண்டை ஆதரிச்சிருந்தேன். என்ன டிமாண்டு? தேர்தலில் அவர் பேரை சொல்லி திமுக ஓட்டு கேட்குது. ஆனால் மந்திரி சபைக்குள்ளே நீ உள்ள நிறைவேற்றப்படாது, வெளியில் நில்லுன்னு சொல்லக்கூடாது. காரணம், பிஜேபி எப்போவுமே ப்ரீச் பண்ணுறது இல்லை, தி ப்ராக்டிஸ். 2014 பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை 282 சீட்டு இருந்தாலும் வெறும் 2 தொகுதி ஜெயிச்சா அப்பனாதல் வர எல்லாருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 19 303 சீட்டு அறுதி பெரும்பான்மை கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும். எங்கள் தேர்தல் முழுதும் ஒருத்தரோட படத்தை போட்டு அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்போம். ஆனால் மந்திரி சபைன்னு வந்தால் நான் திமுக மாத்திரம் தான் இருப்போம், மீதி பேர்லாம் வெள்ள நெல் உள்ள சீட்டு கிடையாதுன்னு சொல்லலாமா? அது சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டது நியாயம். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நான் தான் சொன்னேன், அது தேவையில்லை. அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு, சப்கா சாத் சப்கா விகாஸ் பிஜேபியோட இது அடிக்கோடிட்ட கொள்கை. அதுதான் மது ஒழிப்பார் ஒழிஞ்சு போச்சு, மாநாடு முடிஞ்சது, மது ஒழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் இருக்கா? அந்த மாநாடே நாடகம். திமுக விசிக கூட்டு நாடகம். ஏன்னா மது கொண்டு வந்தது யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். ப்ரோஹிபிஷன் என்ன சப்ஜெக்டில் இருக்குது? ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிற ப்ரோஹிபிஷன் கடையை திறந்தது நீங்கள், மூடுறது நாங்களா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஆகவே நாங்கள் திறந்து வச்சு 68 பேர் செத்தாலும் செத்த அன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி இந்த ஆண்டு 1700 கோடி 48,700 கோடி சாராய வருமானம் வந்திருக்குன்னு சாராய இலாக்கா அமைச்சர் அறிவிச்சாரா இல்லையா? அது தொடருதா இல்லையா? ஒரு பக்கத்தில் பெண்களை யார் மதுவிலக்கு வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்கள ஏமாற்ற, இன்னொரு பக்கத்தில் இந்த சாராய விஷச்சாராய அரசு அது பாட்டு மெரிலி லெட் தம் மேக் மணி அப்படிங்கிறதுக்காக விசிகா போட்ட நாடகத்தின் வெளிப்பாடு தான். அதனால தான் ஆர்எஸ் பாரதி அங்கே போய் உட்காந்துருந்தார். அதாவது மது உற்பத்தியாளர் விற்பனையாளர் அவங்க மது ஒழிப்பு மாநாட்டில் பங்காளியா? அதனால் இது தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டுச்சதி. இது வெறும் நாடகம். அதனால் நோபடி பிலீவ்ஸ் தட் திருமாவளவன் இஸ் எகென்ஸ்ட் லிக்கர். ஏன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து மேடையை ஷேர் பண்ணதே லிக்கர் முதலாளிகள் தானே. திமுக லிக்கர் முதலாளிகளின் கூட்டம் அவங்க தான் உட்காந்தாங்க. அன்றைக்கி சாராயத்தால் இளைஞர்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள், அதனால் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு இது காரணம்னு பேசின சகோதரி கனிமொழி எங்கே போனாங்க? கள்ளக்குறிச்சிக்கு போனாங்களா என்ன? அந்த விஷச்சாராயத்தால் விதவையான யாராவது ஒருத்தரை பார்த்தாங்களா? வாட் இஸ் திஸ்? இவங்கெல்லாம் அரசியலில் பேசுகிறதுக்கே அருகதை இல்லாத இருக்காங்க. ஏன் கனிமொழி அவர்கள் நேராக போயாவது பார்த்துருக்கணும்ல? ஏன்னா அவங்க தான் பேசினாங்க 16 தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகம். அதனால் நாங்கள் முதற்கழுத்து எத்தனைக்கு போடுவாங்கன்னு தெரில, கார் ரேஸுக்கு தான் போடுறாங்க. அதனால் திமுகவின் முதல் குடும்பத்தின் நாடகத்துக்கு சைடு கிக்கு திருமாவளவன் சப்போர்ட், அவ்வளவுதான். பாருங்களேன், we are moving on the right direction. அவங்க 2 கோடின்னா வாங்கின ஓட்டு எவ்வளவு? நிறைய கொஸ்டின்ஸ் வருது இல்லை? அதனால் அவங்க இலக்கை பற்றி நான் பேச வேண்டாம்.
நமக்கு எல்லா இடங்களிலும் ஏன்னா நேஷ்னலி என்ன முடிவு பண்ணியிருக்கோம், நாங்கள் வாங்கின வாக்கில் 75% உறுப்பினராகணும். we are moving towards that direction. எது அதாவது ஏற்கனவே அதிமுக தரப்புலேருந்து 25 லட்சம் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஃபேர் டிமாண்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது விஷச்சாராயத்துக்கு ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? இவங்களோட தவறின் காரணமாகங்கிறதுனால கூக்குரல் அதிகமாக வந்துடக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க. இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இதுக்கும் 25 lakhs கொடுக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட். மா சுப்பிரமணியம் சொல்கிறார், அது டீஹைட்ரேஷனில் இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? அவங்க கனிமொழி சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு தான். உங்களால் முடியாதுன்னா ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. முடியாத விஷயத்தை செய்யக்கூடாது. ஆகவே இந்த அரசாங்கம் இட் ஹஸ் ஃபைல்ட் ஆன் எவ்வரி கவுண்ட். அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் அந்த 5 இறப்பு. தேங்க்யூ. கரெக்டு தான். ஏன்னா 1937 ராஜாஜி அவர்கள் சென்னை ராஜதானியின் பிரிமியராக வந்தார். அப்போவெல்லாம் 8 மாகாணங்கள், மாகாணத்துக்கு பிரதமர்னு பேர். தமிழகத்தின் சென்னை ராஜதானியின் பிரதமராக இருந்தவர் ராஜாஜி அவர்கள். அவர் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ப்ரொஹிபிஷன். 1937 71 ஆகஸ்ட் 30 வரை குடினா என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறைக்கு குடினா என்னன்னு தெரியாது. அதை குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி. அதை புரிஞ்சதுனால திருமாவளவன் அவர்கள் ராஜாஜியோட கட் அவுட் இருக்கணும். ஏன்? மதுவிலக்கு கொண்டு வந்தவர், தமிழர்களை வாழ வைத்தவர். ஆனால் கருணாநிதி இது இருக்கப்படாது. காரணம் என்ன? அவர் தமிழர்களை குடிக்க செய்து குடிகெடுத்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுருக்கார் திருமாவளவன். சபாஷ்ங்கிறேன் நான். சரி, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.